அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த காணொளி ஏதோ ஒரு தேசிய நெடுஞ்சாலையிலையோ குடியிருப்பு பகுதிகள் இல்லாத ஒரு வெளிப்புற பகுதி அப்படின்னு நினைக்க வேணாம். ஏன்னா சிப்காட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குன்னா மோஸ்ட்லி சிப்காட் நகர்ப்பகுதியிலிருந்து ஒரு வெளிப்பகுதியில் தான் இருக்கும் அப்படின்றனால அப்படி நினச்சிட வேணாம். இது மானாமதுரை ஒன்றியத்துக்கு உட்பட்ட சிப்காட். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 1000 குடியிருப்புகள் குடியிருக்கிறதுக்கு எய்த்தாப்பில் இருக்குது. இந்த சிப்காட்டோடைய எல்லையில் தான் இந்த மானாமதுரையோட ஒட்டுமொத்த நிர்வாகமான தாசில்தார் ஆஃபீஸ் இருக்குது. இந்த தாசில்தார் ஆஃபீஸோடைய வாசல், தாசில்தார் ஆஃபீஸோடைய முகப்பு பகுதி நிலவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறது. கிட்டத்தட்ட இந்த ஒட்டுமொத்த யூனியனையே நிர்வகிக்கக்கூடிய ஒரு உயர்பட்ச அதிகாரிகள் இருக்கின்ற ஒரு இடத்தோட அலுவலக வாயிலில் இந்த மாதிரி இருக்குன்னா இவங்க எவ்வாறு ஒட்டுமொத்த மானாமதுரையை பார்ப்பாங்கன்றத நம்ம இதை முன்னே புரிஞ்சுக்கலாம். இதில் பாருங்கள், மத்திய அரசாங்கம் தூய்மை பாரதம் திட்டத்தின் மூலிமா இந்த குப்பை தொட்டி கொடுத்துருக்குறாங்க. அது தாயமங்கலம் ரோடு அங்கே கேட்பாரென்று கிட்டத்தட்ட ஒரு 6-7 குப்பை தொட்டி. இங்கே வைக்கிறதுக்கே குப்பை தொட்டி இல்லை. மக்கள் குப்பையை பூரா இங்கே போடுவாங்க. ரொம்ப இந்த அளவுக்கு பெருகினதுக்கப்புறம் நகராட்சி ஊழியர், அந்த யூனியனுடைய ஊழியர்கள் தீயை வச்சு பொருத்தி விட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் திருப்பி அந்த இடம் சுத்தமாக திருப்பி போடுவாங்க. இதுதான் வாடிக்கையாக இருக்குது. இதை கூட செய்ய ஒரு துப்பில்லாத ஆட்சி, துப்பில்லாத நிர்வாகம் மக்களுக்கு வேறு என்ன செஞ்சிட முடியும்? ஆனால் மக்கள் இதை கூட உணராமல் அவர்களுக்கே திருப்பி வாக்களிக்கிறாங்க. மக்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க? நமக்கு தேவையை நம்ம தான் கேட்டு பெறணும். இனிமேலாவது நமக்கு நல்லது செய்கிறவங்களுக்கு பார்த்து வாக்களியுங்க. நன்றி, வணக்கம்.